மது போதையில் அடிக்கடி தகராறு செய்த கணவனை சப்பாத்தி கட்டையை கொண்டு அடித்தும் அருகாமனையால் அறுத்தும் மனைவியே கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டாஸ்மாக் கரக்கனால் மற்றும் ஒரு குடும்பம் சீரழிந்து இருக்கிறது. இந்த துயர சம்பவம் குறித்து இப்போது பார்க்கலாம். மதுரையில் மதுபோதை கணவனை அடித்துக் கொன்றதாக கைது செய்யப்பட்டிருக்கும் மனைவி இவர்தான். மதுரை மாநகர் மேல அனுப்பானடி ஹவுசிங் போர்டு பகுதியை சேர்ந்தவர் 36 வயது கார்த்திக். இவருக்கு கனிமொழி என்னும் மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். வெளிநாட்டில் வேலை செய்து வந்த கார்த்திக் சில ஆண்டுகளுக்கு முன்பு தாயகம் திரும்பி ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். தற்போது எந்த வேலைக்கும் சரிவர செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் கார்த்திக்கின் மதுபழக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வரும் கார்த்திக் மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதோடு குழந்தைகளையும் அடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் மது போதையில் வீட்டுக்கு வந்த கார்த்திக் மனைவி கனிமொழியுடன் தகராறில் ஈடுபட்டதோடு குழந்தைகளையும் தாக்கியுள்ளார். இந்த நிலையில் வீட்டுக்குள் தகராறு சப்தத்தையும் அதனைத் தொடர்ந்து கார்த்திக்கின் அலறலையும் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். அங்கே கார்த்திக் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்து உள்ளார். இதையடுத்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த கீரைத்துறை போலீசார் கார்த்திக்கின் சடலத்தை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அங்கிருந்த கனிமொழியை கீரைத்துறை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர். அப்போது கணவனை மனைவியே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். மது போதையில் வீட்டுக்கு வந்த கார்த்திக் தன்னை ஆபாசமாக பேசி தாக்கியதோடு அதனை தடுக்க வந்த குழந்தைகளையும் கடுமையாக தாக்கியதால் ஆத்திரமடைந்த கனிமொழி வீட்டிலிருந்த சப்பாத்தி கட்டை தோசை கரண்டியை கொண்டு கணவனின் முகத்திலும் தலையிலும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் முகம் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தவரை அரிவாள் மனையால் வெட்டியதில் கார்த்திக்கின் உயிர் பிரிந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கனிமொழி மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். டாஸ்மாக் அரகனின் திருவிளையாடலால் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட கணவன் கொலையால் மனைவி கைது செய்யப்பட அவர்களின் 2 குழந்தைகளும் தாய் தந்தை இல்லாமல் ஆதரவற்று நிர்கதியாக உள்ளனர். இந்த டாஸ்மாக் இன்னும் எத்தனை குடும்பங்களை சீரழிக்க இருக்கிறதோ.